உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கரிகாலன் மாமாவும் நந்தினியும் கார்ல போனா ஆளுக்கு ஒரு பக்கம் தள்ளி தள்ளி உட்காந்து போவாங்க. பைக்ல உட்காந்து போனா நெருக்கமா உட்காந்து போவாங்க. அப்பதான் உங்களுக்குள்ள ஏதாவது நடக்கும். ஐயோ, கார் டயர்ல காத்து இல்லையே, இப்ப என்ன பண்றது? கடவுளே, ஐயோ, அதான் ஸ்டெப்னி தான் இருக்குல்ல, டயரை மாத்திக்கலாம். இந்த ஆள் ஒருத்தர் நான் ஒரு பிளான் பண்ணா கெடுக்கிறதுக்குனே வருவாரு. சித்தப்பா, டயர்லாம் மாத்தி கிளம்பி போனோம்னா நல்ல நேரம் முடிஞ்சு நாளைக்கு காலையில ஆயிடும். வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? இந்த கார்ல எப்படி எல்லாரும் போக முடியும்? ஆனா அவ்வளவு பேர் அந்த கார்ல போக முடியாது. பேசாம 5 பேர் அந்த கார்ல இருக்கும், 2 பேரும் பைக்லயும் போயிடலாமே. ஆமா, சரி அப்படியே பண்ணலாமே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஆட்டோ பிடிச்சு போங்க. இங்க இருக்கிற மெயின் ரோட்டுக்கு போய் ஆட்டோ புடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நல்ல நேரமே முடிஞ்சு போயிடும். வேற வழியே இல்ல, பைக்ல தான் போகணும். கரிகாலன் மாமாவும் நந்தினியும் கார்ல போட்டோம், நானும் அருள் மாமாவும் பைக்ல வரோம். இல்ல, நான்லாம் பைக்ல போக மாட்டேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. கார் இல்லன்றப்ப என்ன பண்றது? வாங்க நம்ம பைக்லயே போலாம். முடியாதுங்கறல்ல. என்ன இவன்? கரிகாலன் மாமா, அருள் மாமா பைக்ல வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீயும் நந்தினியும் தான் பைக்ல போகணும். ஆமா, அதான் பைக்கிங் இருக்கே, போலாமே. பைக்ல நந்தினி கூட நல்ல நெருக்கமா உட்காந்து போ. குண்டும் குழியுமா பார்த்து வண்டியை விட்டு மெதுவா போ. நீங்க 2 பேரும் மறு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம ஒண்ணு சேர்ந்து வரணும். நல்லா உட்காரு. நான் நல்லா தான் உட்காந்துருக்கேன். இப்படி உட்காந்து வந்தேன்னா கீழே விழுந்துருவேன். நான் வேணா தள்ளி உட்காரேன், நீ நல்லா உட்காரு. நிறுத்து நிறுத்து நிறுத்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இறங்க இறங்குப்பா. நல்லா 2 பேரும் ஜோடியா சேர்ந்து நில்லுங்கப்பா, சேர்ந்து நில்லுங்க. அருமையான ஜோடி, ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்குப்பா. ஆமா, புது ஜோடிங்க எங்க பைக்ல ஊரை சுத்த கிளம்பிட்டீங்களா? அண்ணே, மறு வீட்டுக்கு போறோன்னு. ஓ அப்படியா? சரி சரி சரி. உங்க 2 பேரையும் பார்த்தா அப்படியே சினிமால வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி சூப்பரா இருக்கீங்கப்பா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன குறுகுறுன்னு பாக்குறா? சூப்பர் ஜோடி பொருத்தம், சூப்பர் சூப்பர், பிரமாதமா இருக்கீங்க. என்ன ஆள் செட் பண்ணி இப்படி எல்லாம் சொல்ல வைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லல. அப்புறம் எப்படி தெருவுக்கு ஒருத்தர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாங்க? ஜோடியா நம்மள பாக்குறப்ப ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒருத்தர் வேணா சொன்னா பரவாயில்ல, எப்படி வரிசையா சொல்லுவாங்க?
எனக்கு எப்படி தெரியும் நந்தினி? அவங்களா வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமும் யாராவது வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஊர்ல இருக்கிறவங்க சொன்னதுக்கு என் மேல கோவப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? வா நம்ம கிளம்புவோமா? போலாம், ஏறு. கரிகாலா நிறுத்துப்பா. ஐயோ, இவங்க பங்குக்கு ஏதாவது சொல்லி தொலைச்சாங்கன்னா அது இன்னும் பிரச்சனை ஆயிருமே. என்ன தம்பி? அப்பா ரசாத்தி லட்சணமா இருக்கா. என்ன தம்பி கரிகாலா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போற? பொண்ணு மாறி போச்சு. நான் உன்னை பார்த்தா ஏதாவது கிண்டல் பண்ணுவேன்னு கண்டுக்காம போறியா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அப்புறம் எதுக்குப்பா நீ கண்டுக்காம போற? அக்கா, இப்போ உங்களுக்கு என்னதான்க்கா வேணும்? எனக்கு என்ன தம்பி, நீ நல்லா இருக்கணும், அது போதும். அன்னைக்கு உனக்கு நந்தினி எப்படி முடி வைக்கணும், எப்படி தாடி வைக்கணும்னு சொல்லிச்சுல, அன்னைக்கு சொன்ன மாதிரியே இப்ப நீ முடி தாடி எல்லாம் வச்சு நல்லா ராஜா மாதிரி இருக்கப்பா. முருகை இத சொல்றப்பவே எனக்கு தோணுச்சு, நந்தினி தான் உனக்கு சரியான ஜோடின்னு. இன்னைக்கு அதானே நடந்திருக்கு. நந்தினி, நீ ரொம்ப சந்தோஷப்படணுமா? ஏய் நந்தினி, ஐயோ, நந்தினி நில்லு. அக்கா, என்னக்கா நீங்க? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நான் என்னப்பா சொல்லிட்டேன்? ஐயோ அக்கா, உங்களுக்கு ஒரு கோடி கும்பிடு. நந்தினி, கோவப்படாத, சரிவா போலாம். நான் உன் கூட வரமாட்டேன். எங்க வீட்டுக்கு போற வரைக்கும் எவனாவது வந்து உன்கிட்ட ஜோடி போறது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்படி சொல்றத எனக்கு கேட்க பிடிக்கல. நான் உன் கூட வரல, நான் நடந்தே போறேன். நந்தினி, இரு, ஒரு நிமிஷம் இரு. நம்ம 2 பேரும் தனித்தனியா உங்க வீட்டுக்கு போனா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போ உனக்கு என்ன? நம்ம போற வழியில நம்மளை பார்த்து யாரும் எதுவும் கேட்க கூடாது, அவ்வளவுதானே? ஆள் நடமாட்டமே இல்லாத வேற வழியில போலாம், சரியா? வா. என்ன தம்பி, சமாதானம் ஆயிட்டீங்களா? பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கப்பா. முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. சரி சரி. நிறுத்து. இந்த ரோட்ல எதுக்கு வந்த? வேணும்னே குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்ல வரியா? உங்க வீட்டுக்கு போறதுக்கு 2 வழிதான் இருக்கு, அது உனக்கே தெரியும்ல. நல்ல ரோட்ல போனாதான் எவனாவது வந்து ஏதாவது சொல்றான், அதுக்காக தான் இந்த வழியில வந்தேன். இனிமே பார்த்து ஓட்டு. உட்காரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.